Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு pan நல்லா சூடாயிருச்சு. அதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய், வெள்ளை வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா சதைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இதெல்லாம் மிக்சியில் போட்டு சதைக்கக்கூடாது. ஒரு அம்மியிலையோ இல்லைன்னா பொடி பண்ணுற கல்லையோ போட்டு நல்லா சதைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 3-4 பல்லு பூண்டு, அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2-3 பச்சை மிளகாய், அது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டா நல்லா சதைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதும். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்தாச்சு. இனி இது நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டி வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்காது. நான் இந்த ஒரு மீடியம் இதில் இருக்கும்போதே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும்னா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.